வணக்கம். இன்றைக்கி பரோட்டா செய்ய போகிறேன். அதை வீட்டிலே எவ்வளவு சாஃப்டாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் மைதா, உப்பு, ஒரு ஸ்பூன் சீனி, எண்ணெய், தண்ணி இதை போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். இந்த உருட்டின உருண்டையில் ஒன்று எடுத்து அழகாக மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக இழைக்க முடியுமோ இழைச்சி ஒரு கத்தியால் ஒரு கோடு போட்டோம்னா அதை எடுத்து அதை அப்படியே நல்லா நீட்டாக்கி கொஞ்சம் துணி துவைக்கிறது போல் துவைக்கணும். துவைச்சி சின்னதாக அதை ரவுண்ட் பண்ணணும். அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் சின்ன சின்னதாக செஞ்சு ரவுண்ட் பண்ணி வச்சிடணும். இது அரை மணி நேரம் ஊறணும். அது ஊறுற நேரத்துக்குள்ளார தொட்டுக்கிறதுக்கு முட்டை தொக்கு செஞ்சிடலாம். முட்டையை அவிச்சு வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்யணும். செஞ்சு அந்த முட்டை மேலே தொக்கு எடுத்து போட்டு ஒரு கிரேவியாக சைட் டிஷ் ரெடி. அதுக்குள்ளார பரோட்டா ஊறி இருக்கும். இப்போ அதை எடுத்து தோசை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு அழகாக எண்ணெய் கொஞ்சம் விட்டு எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று கூட்டி எல்லாம் அடுக்கி வச்சு கையால் அப்படி ரவுண்ட் பண்ணி தட்டினோம்னா பரோட்டா ரெடி.